எமது யூடியூப் தளத்திற்கு புதியவராயின் எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து எம்மோடு இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். பனிரெண்டு 5/2026 செவ்வாய்க்கிழமை, சித்திரை மாதம் 29ஆம் தேதி, நாள் கிழக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இரவு 9:26 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய். வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். சூரிய உதயம் காலை 5:54 மணி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சந்திராஷ்டமம் ஆயில்யம் மகம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி என்பர்களே, புதிய திட்டங்களை தொடங்க உகந்த காலம் இது. பொருளாதார ரீதியா மிகவும் சாதகமான நாள். வருமானம் அதிகரிக்க புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகம் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். குடும்பம் மற்றும் நட்பு வட்டாரங்களில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். விருப்பமானவர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. மேஷராசி பரணி நட்சத்திரம். கணவன் மனைவிக்கிடையில் மகிழ்ச்சி நிலவும். தொழில் வியாபாரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வளர்ச்சிக்கு உதவும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. காரிய தடை தாமதம் வீண் அலைச்சல் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். ரிஷபராசி என்பர்களே, பூமி மனை மற்றும் வாகன சேர்க்கைக்கான முயற்சிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நிலுவையில் இருந்த தொகைகள் வசூலாகும் நன்னாள். புதிய முதலீடுகள் மற்றும் முக்கிய முடிவுகளில் மட்டும் அவசரத்தை தவிர்ப்பது நல்லது. ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். பணவரத்து அதிகரிக்கும். தடை தாமதம் உண்டாகலாம். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். குடும்பத்தில் கணவன் மனைவி கிடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். உத்தியோகத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். ராசி என்பர்களே, புதிய முயற்சிகள் அனைத்தும் எதிர்பார்த்த வெற்றியை தரும். சுறுசுறுப்பான மற்றும் அனுகூலமான நன்னாள். குழப்பங்கள் தீர்ந்து மன தெளிவு உண்டாகும். பொது வாழ்விலும் உங்கள் வட்டாரத்திலும் உங்களின் கௌரவமும் நற்பெயரும் உயரும். ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. ராசி திருவாதிரை நட்சத்திரம். பணியில் சில சவால்கள் ஏற்படலாம். பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ராசி புனர்பூசம் நட்சத்திரம். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். கடகராசி என்பர்களே, சூரிய பகவானின் அருளால் அரசு ரீதியான அனுகூலங்களும் பட்டயங்களும் கிட்டும் யோகம் உண்டு. 3ஆம் இடத்து அதிபதி பலம் பெறுவதால் இளைய சகோதர வழியில் ஆதாயம் உண்டாகும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். கற்றல் திறன் அதிகரிக்கும். அறிவு திறன் கூர்மையாகும். நிதி நிலைமை சீராக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். கடகராசி பூசம் நட்சத்திரம். சவால்களை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சில முக்கியமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். எதிரிகள் தொல்லை இருக்கும். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். நீங்கள் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடிப்பீங்க. விநாயகர் வழிபாடு வெற்றி தரும். சிம்மராசி என்பர்களை, தொழில் துறையில் சிறப்பாக செயல்பட முடியும். வியாபாரத்தில் சில சிக்கல்கள் இருக்கலாம். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறவுகளில் சற்று கவனம் தேவை. வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். நீங்கள் எடுத்துக்கொண்ட பணிகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். உங்களின் தலைமைத்துவம் பாராட்டப்படும். குடும்பத்தில் பெரியோர்களின் ஆலோசனையை பெறுவது நன்மை பயக்கும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சக ஊழியருடன் சுமூக உறவு பேணப்படும். நண்பர்கள் மற்றும் உறவினருடன் நேரம் செலவிடுவீர்கள். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். உங்களின் திறமையும் கடின உழைப்பும் அங்கீகரிக்கப்படும். குடும்பத்தில் ஏற்படும் சிறு சண்டைகளை தவிர்த்து சமாதானமாக செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும்.
கன்னி ராசி என்பர்களே, வணிக ரீதியான லாபங்கள் மன திருப்தி தரும் வகையில் அமையும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பு கிட்டும். மாணவர்கள் கல்வியில் முதலிடம் பிடிக்க சாதகமான சூழல் நிலவுகிறது. கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நண்பர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும். கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம். புதியதாக ஆரம்பித்த தொழிலில் ஏற்றம் உண்டு. இரும்பு தொடர்பான தொழிலில் அதிக வருவாய் வந்து சேரும். கூட்டாளிகளிடையே ஒற்றுமை பலம் ஏற்படும். கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். பொருளாதார நிலைமை மேம்படும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். துலாம் ராசி என்பர்களே, பணியிடத்தில் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம். கல்வியில் சில மந்தம் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். காதல் வாழ்க்கையில் சில குழப்பங்கள் இருக்கலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேரும் நாள். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தடைகளை கடந்து வெற்றி காண்பீர்கள். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். சேமிப்பை குறைக்கும் வகையில் எதிர்பாராத விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் நிதி விவகாரங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. அலுவலக பணிகளில் சிறு இடையூறுகள் தோன்றினாலும் உங்கள் விடாமுயற்சியால் அவற்றை சமாளித்து முன்னேறலாம். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். காரியங்களில் தடை தாமதங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். மன அமைதி குறையக்கூடும். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேற தாமதமாகும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி என்பர்களே, கலவையான பலன்கள் நிறைந்த நாள். சில காரியங்களில் வெற்றி கிட்டும். சிலவற்றில் எச்சரிக்கை தேவை. தொழில் ரீதியாக புதிய முதலீடுகளை தள்ளி வைப்பது நஷ்டத்தை தவிர்க்கும். குடும்ப விவகாரங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சாதகமாக அமைந்து மன நிறைவை தரும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். காதல் வாழ்க்கையில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமணமானவர்களுக்கு சராசரியை விட சிறந்த முடிவுகள் கிடைக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். சொல்வது அப்படியே பலிக்கும் ஒரு காலகட்டத்தை அனுபவிப்பார்கள். இது உங்கள் முயற்சிகளுக்கு ஊக்கமளிக்கும். இஷ்ட தெய்வத்தின் மந்திரத்தை உச்சரிப்பது மன தைரியத்தை அதிகரிக்கும். நவக்கிரக குரு பகவான் வழிபாடு வெற்றி தரும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். மகர ராசி என்பர்களே, இந்த நாள் பொதுவாக சுபமானதாகவும் மன அமைதியுடனும் இருக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்த சிறந்த நேரம். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். பணியிடத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். மன நிறைவும் திருப்தியும் உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். தடை தாமதங்கள் ஏற்படலாம். பொறுமையும் நிதானமும் தேவை. ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். பணியிடத்தில் சில சவால்கள் ஏற்படலாம். கும்பராசி என்பர்களே, தொழில் மற்றும் வணிகத்தில் புதிய திருப்பங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும் நன்னாள். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்து சிறப்பான மதிப்பெண்கள் பெற சாதகமான சூழல் நிலவுகிறது. குடும்ப உறவுகளிடையே புரிதல் மேலோங்கும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கி நல்ல வரணமையும். ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான காலம். ஆஞ்சநேயர் வழிபாடு தடை தாமதங்களை நீக்கும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். நிதி நிலைமை மேம்படும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். மீனராசி என்பர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. பணவரவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். குடும்ப உறவுகளில் புரிதலுடன் செயல்படுவது அவசியம். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு முன் நன்கு யோசிப்பது அவசியம். மூத்தவர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுவது நல்லது. நிதிவரவு சுமாராக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். திட்டமிட்டு செயல்பட்டால் பணிகளில் வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீராக இருக்கும். பெரிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். நிதி வரவு நன்றாக இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பணிகளில் திருப்திகரமான சூழல் நிலவும். ஆன்மீக குறிப்புகள். குலச்சிறையார் நாயனார் பற்றி தெரியுமா? 63 நாயன்மார்களில் ஒருவர் குலச்சிறை நாயனார்.
புரட்சிறையார் நாயனார் பாண்டிய நாட்டில் நிலவிய சமண சமய தாக்கத்தை நீக்கி மீண்டும் சைவ சமயம் தழைத்தோங்க முக்கிய காரணமாக இருந்தார். பாண்டிய மன்னரான நின்றசீர் நெடுமாறனின் கூன் பாண்டியனின் அமைச்சரவையில் தலைமை அமைச்சராக பணிபுரிந்தார். சிவனடியார் யாரேனும் ஊருக்குள் வந்தால் ஓடிச் சென்றவர்களை வரவேற்று உபசரிக்கும் பண்பு கொண்டவர். தமது வாழ்நாள் முழுவதும் அடியார் சேவையிலும் சைவ நெறி தழைக்கவும் அரும்பாடுபட்ட குலச்சிறையார் நாயனார் சிவபெருமானின் திருவடி நிழலை அடைந்து முக்தி பெற்றார்.